ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவலை மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எங்கள் சைடு இது வந்து கவலை மீன் தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதான் மத்தி மீன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் சின்ன மீன் தான், ஆனால் குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு சுட சுட இட்லி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தோசையை. ரைஸுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. சின்ன மீன் தான், ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் குழம்பு தான். எங்கள் சைடு வந்து இது கவலை மீனுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புக்கல் போட்டு நல்லா உரசி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 6 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீனுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தகுந்த கல் உப்பு திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், புளி கரைச்ச தண்ணி, நல்லா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே புளி. மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விடுங்க. வெங்காயம் தக்காளி வந்து மிக்சியில் வந்து கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே மீனையும் அள்ளி சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லா மீனையும் அள்ளி சேர்த்துட்டேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். எல்லாம் திட்டமாக சேர்த்தாச்சு. உப்பெல்லாம் இருக்கா செக் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வைங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரமும் மாற்றிக்கிட்டேன், ஸ்டவ்வும் மாற்றிட்டேன். வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுத சேர்த்துருங்க. குழம்பு நிறையா இருந்தது, அதனால் பாத்திரம் மாற்றிட்டேன். இப்போ கலந்து விடுங்க. முடிவு ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே சேர்த்துருங்க. அப்போ தான் மாங்காய் வந்து கரையாமலே வரும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வடகம், மீன் குழம்புக்கு வடகம் சேர்த்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது கவலை மீன்ன்றதால பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதுலேயே வெந்தயம் ஜீரகம் எல்லாமே இருக்குது, நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா பொரிஞ்சிடுது. நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் குழம்பு நல்லா கொதிக்குது இல்லையா, அதில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மீன் குழம்பு, கவலை மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. மாங்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, சூடு ஆரம்பித்து பார்க்க கொஞ்சம் திக்காக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூடு ஆறினோடனே கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கவலை மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.